ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா வஉசி பொருட்காட்சிக்கு தாங்க வந்திருக்கோம். உள்ளே போய் பார்த்தா சரியான கூட்டங்க. டிக்கெட்டுக்கு ஒரு 7 லைன் 8 லைன் நிற்கிது. வெற்றிகரமாக என்னோடய ஹஸ்பண்ட் போயிட்டு டிக்கெட் வாங்கிட்டு வந்தாச்சு. அப்படியே உள்ளே போய் பார்க்கலாமா? வாங்க எல்லோரும் போகலாம். என்ட்ரன்ஸில் பார்த்தா சூப்பராக இருந்துச்சுங்க அண்ணன் ஃபோட்டோலாம். என்ட்ரன்ஸ்குள்ளே போன உடனே மோப்பனாக இருந்துச்சுங்க. பாப்பா தம்பிலாம் தொடணுன்னு சொன்னாங்க. தொட்டு பார்த்துட்டு அப்புறம் விளையாடிட்டு ஒன்றும் பண்ணல, நல்லா இருந்துச்சு. எல்லாருமே டச் பண்ணி நல்லா பார்த்துட்டு இருந்தாங்க. கம்மன் உட்காந்துட்டு இருந்துச்சு க்யூட்டாக. நெக்ஸ்ட்டு ஐஸ்கிரீம் கடைக்குள்ளே வந்துட்டேங்க. நம்ம சொல்லவா வேண்டும், எல்லாருக்கும் ஒரு ஐஸ்கிரீம் சொல்லிவிட்டு பாப்பாவுக்கு தம்பிக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம் வாங்கணும். அப்படியே எனக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் வெனிலா ஐஸ்கிரீம் ஒன்று, மேங்கோ ஐஸ்கிரீம் ஒன்று வாங்கணுங்க. அந்த அண்ணன் ஐஸ்கிரீம் எடுத்து கப்பில் வைக்கும் போதே 2 பேருக்கும் கை கால் நிற்கலை, பாப்பாவுக்கும் தம்பிக்கும். அப்புறம் என்னோடதையும் எங்கள் வீட்டுக்காரதும் கொடுத்தாங்க. வாங்கி அப்படியே 2த்தையும் நானே டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கொடுத்தேங்க. அப்புறம் ஐஸ்கிரீம் கடை பக்கத்துலேயே ட்ரெயின் ஓடிட்டு இருந்துச்சு. அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிட்டே பார்த்துட்டு இருந்தோம். விளையாடுறதுக்கெலாம் நிறைய இருந்துச்சுங்க. இங்கே பாருங்கள், ட்ரெயின் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா ட்ராகன் வேறு. அதில் பார்க்கும் போதே பயமாக இருக்குது. மேலே போயிட்டு கீழே வரணுன்னா அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். அப்புறம் காரு பசங்களுக்கு, அதில் லிட்டில் கிருஷ்ணா வேறு இருந்தாங்க. தம்பிக்கெல்லாம் ஒரே ஜாலி. பார்த்தது ஒன்றுமே பார்த்துட்டு இருக்கும் போதே ஒரு குட்டி பாப்பா மிஸ்ஸிங்குன்னு சொல்லிட்டு லேடி போலீஸ் கூட்டிகிட்டு வந்தாங்கங்க. அந்த பாப்பா அழுதுகிட்டே வந்தாங்க. பக்கத்துலேயே தான் அவங்க அம்மா அப்பா இருந்தாங்க. பார்த்த உடனே அந்த பாப்பாவுக்கு ஒரே சந்தோஷம். இந்த மாதிரி எக்ஸிபிஷனுக்குலாம் வந்தால் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் சேஃப்டியாக நம்ம தாங்க பார்த்து. எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த பாப்பா ரொம்ப பயந்துட்டாங்க. என்ன ஒரு ஆனந்தம் இந்த கரடி மூஞ்சனுக்கு. என்ன தான் சொன்னேன், வேறு யாரையும் சொல்லலை. அப்படியே சுற்றி பார்த்துட்டே இருந்தோம். பொம்மையெல்லாம் இருந்துச்சு. பாப்பா தம்பிலாம் ஜாலியாக இருந்தாங்க. அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது எங்கள் பாப்பா அப்பளத்தை பார்த்துட்டா. அதுவும் பெரிய அப்பளம். அவங்க அப்பாட்ட எனக்கு அப்பளம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அப்புறம் போயிட்டு அவங்க அப்பா ஒரு டோக்கன் வாங்கிட்டு வந்தாங்க. டோக்கன் வாங்கிட்டு முன்னாடி போய் நின்னா கூட்டம். அப்புறம் நின்று வாங்கிட்டு வந்தாச்சு ஒரு வழியாக. பெரிய அப்பளம். நீங்களே பாருங்கள் எவ்வளோ பெரிய அப்பளம்னு. இது டெல்லி அப்பளம்னு சொல்லுவாங்க. நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள், சரிங்களா? வாங்கிட்டு வந்து கையில் கொடுத்தாருங்க. வாங்கிட்டு வந்து கொடுத்த உடனே எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாப்பிட்டு இருக்கும்போதே தியாஸுக்கு ஒரு டான்ஸ் பாருங்கள். தியாஸ் டான்ஸை எப்படின்னு. எங்கள் வீட்டுக்கார் பக்கத்தில் சாப்பிட்டுட்டு இருந்தார். மிளகாத்தூள் எங்கள் பாப்பா கண்ணில் விழுந்துருச்சுங்க. அப்புறம் அவங்க அப்பாவை 2 திட்டிட்டு கண்ணை தொடச்சிட்டு மறுபடியும் சுற்றி பார்க்க கிளம்பிட்டோங்க. பார்த்துட்டு இருக்கும்போது பக்கத்தில் கம்மல் கடை இருந்துச்சு. சரி கம்மல் வாங்கலான்னு போனேன். பக்கத்தில் பார்த்தா ஊறுகாய் கடைங்க. ஊறுகாவை பார்த்தா கம்மல் வாங்குவோமா? கம்மல் வேண்டான்னு சொல்லிட்டு ஊறுகாய் வாங்கலான்னு போயிட்டோம். ஊறுகாய் பார்த்தோன்னே ஒரே சந்தோஷம் எனக்கு. அப்புறம் போயிட்டு அந்த அண்ணாக்கிட்ட அந்த ஊறுகாய் டேஸ்ட்டு கொடுங்க, இந்த ஊறுகாய் டேஸ்ட்டு கொடுங்கன்னு அங்கேயே எல்லா ஊறுகாயிலையும் சாம்பிள் பார்த்துட்டு அப்புறம் டேட்ஸ் ஊறுகாய் வாங்கணுங்க. ஊறுகாயை வாங்கிட்டு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா நம்ம அண்ணன் ஆஃபீஸ்ன்னு சொன்னாங்க. என்ன தான் அண்ணன் முதலமைச்சராக ஆனாலும் நமக்கு அண்ணன் தானேங்க. அப்புறம் பக்கத்தில் கலையரங்கம், அண்ணா கலையரங்கம்னு போட்டுருந்துச்சு. எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்க. செய்தித்துறையை பற்றி எல்லாம் வச்சுருந்தாங்க. பார்க்குறக்கு நல்லா இருந்துச்சு. அப்புறம் விளையாட்டுத்துறை பார்க்குறக்கு எல்லாம் பசங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. குட்டி பசங்கள்லாம் நிறைய பேர். இங்கே பாருங்கள், சிங்கம் ஒட்டகம் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள், சரிங்களா? கரண்ட் எப்படி தயாரிக்கிறாங்கன்னு அதை பற்றி எல்லாமே போட்டிருந்தாங்க. பாப்பா தம்பி ஒரே ஜாலிங்க. அப்புறம் வனத்துறைங்க. புலி சிறுத்தை எல்லாமே இருந்துச்சுங்க. உண்மை இல்லைங்க, சும்மா டம்மி. பக்கத்தில் கால்நடை பராமரிப்பு துறைன்னு போட்டிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அது உள்ளே போய் பார்த்தோம். ரொம்ப யூனிக்காக இருந்துச்சுங்க. மாடோட கர்ப்பப்பை, ஆடோட மூளை, அங்கே பாருங்கள் கண்ணுக்குட்டி, எலும்பு எல்லாமே வச்சுருந்தாங்க. பார்க்குறக்கு நல்லா இருந்துச்சு, யூனிக்காக இருந்துச்சு. அப்புறம் பக்கத்தில் நிறைய சுற்றி பார்த்துட்டே இருக்கும்போது தம்பியும் வந்து இங்கே நின்றுட்டு இது என்னதுமா அப்படின்னு கேட்டான். அது கெமிக்கல் தங்கம் அப்படின்னு சொன்னேன். கம்முன்னு வந்துட்டான்.
விவசாயத்தை பற்றி போட்டிருந்தாங்க. நெல், செடி, மருந்து எல்லாமே வச்சுருந்தாங்கங்க. நல்லா இருந்துச்சு பார்க்க. அதுக்கு பக்கத்தில் மீன் தொட்டி வேற. மீனை பார்த்த உடனே நம்ம பசங்க கம்முன்னு இருப்பாங்களா, வீட்டுக்கு வாங்கிட்டு போன்னு ஒரே அழுகாச்சு. அதுக்கு பக்கத்தில் ட்ரெஸ்ஸு கடை. விடுவோமா, சும்மா போய் பார்ப்போன்னு பார்த்துட்டு மட்டும் வெளியே வந்துட்டோங்க. அட இங்கே பாருங்க, புதுசாக கட்டின மேம்பாலங்க. காந்திபுரம் டு சின்னியம்பாளையம்னு நினைக்கிறேன், எனக்கு தெளிவாக தெரியல, கோச்சிக்காதீங்க. ஆனால் இந்த பாலத்து மேலே ஏறி தான் நாங்களும் வந்தோம் வஉசிக்கு. பக்கத்தில் ஐம்பொன் மோதிரங்க. எனக்கு வாங்கலான்னு போனால் எனக்கு சைஸ் கிடைக்கவே இல்லை. ஆனால் ஜீவிதாக்கு நல்லா இருந்துச்சு, ஒரு சைஸ் கரெக்டாக இருந்துச்சு. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். ப்ளைன் ரிங்கு தான், ஆனால் பாப்பா கைக்கு கரெக்டாக இருந்துச்சு, சூப்பராக. இன்னும் நிறைய இடம்லாம் இருந்துச்சுங்க. மருதமலை பற்றி போட்டிருந்தாங்க. அப்புறம் கோணியம்மன் கோயில், தண்டுமாரியம்மன் கோயில், அதை பற்றிலாம் வச்சுருந்தாங்க. ஆனால் எங்களால் தான் உள்ளே போய் வீடியோ எடுக்க முடியல. அப்படியே வீட்டுக்கு போகலான்னு கிளம்பிட்டோங்க. வெளியே போய் பார்த்தா தான் தெரியுது, முன்னாடியே கேஎஃப்சி 80 ரூபாய்க்கு சூப்பராக இருந்துச்சுங்க. ஒரு பிளேட் 80 ரூபா சொன்னாங்க, ஆனால் நல்லா இருந்துச்சு. அப்படியே வாங்கி சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். மறக்காமல் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணிடுங்க, லைக் போட்டுருங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.